மற்ற எந்த விசுவாசியும் கர்த்தரை வந்து தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு அலோவ் பண்ணல. இது மட்டும் கர்த்தர்லாம் செய்யலை. அதோட முடிவு அப்படி தான். நீங்கள் தலைமையை ஷிஃப்ட் பண்ணிங்கனாக்கா மாட்டிக்குவீங்க. அபிஷேகம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அபிஷேகம் இருக்குது, உங்களுக்கு வேத ஞானம் இருக்குது, திறமை இருக்குது, தாளந்துகள் இருக்குது, பாடுறீங்க. டான்ஸ் யாரும் ஆட மாட்டேங்குன்னு தெரியும், சொல்கிறேன். பாடுறீங்க, பாட்டு எழுதுறீங்க, வாசிக்கிறீங்க, பேசுகிறீங்க, நிர்வகிக்கிறீங்க, சமைக்கிறீங்க, கொடுக்குறீங்க, எடுக்கிறீங்க, எல்லாம் அருமையாக பாத்ரூம் கழுவுறது முதற்கொண்டு சொல்கிறேன். எல்லா தட்டுமுட்டு வேலை செய்யறதும் ஒரு கிருபை உங்களை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் இவ்வளவாய் பிரகாசிக்கிறீர்கள். நானும் சொல்கிறேன். திடீர்னு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் தலைமைத்துவத்தை விட்டு போகிற பொழுது, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமாக போகிற பொழுது அஞ்ஞானம் உள்ளே வந்துடும், காரில் உள்ளே வந்துடும். உங்களால் பிரகாசிக்க முடியாது. தாவீதோடு இருந்த பொழுது இந்த பிரகாசம் அகிதோபேலுக்கு இப்போ இல்லை. ஏன்? நீங்கள் தான் ஐடியா கொடுக்குறீர்கள்.